வாழ்வை கொடுத்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் இறைவனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்முடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகின்றவர்களாக, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வாயிலாக மாற்றத்தையும் வாழ்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இன்றைக்கு கூடி வந்திருக்கின்றோம். இந்த லெந்து நாட்கள் முழுவதும் நீர் எங்களோடு எங்களை வழிநடத்தினீர். இந்த உயிர்த்தெழுதல் நாளன்று நாங்கள் திருச்சபைக்கு குடும்பங்களாக ஒன்றிணைந்து உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்கின்றவர்களாக, உம்முடைய ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். இந்த ஆராதனையில் உம்முடைய இறை பிரச்சனத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும், நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருமறை, தியானிக்க இருக்கின்ற சத்தியத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசும். இந்நாளிலும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கின்ற யாரும் நீர் ஆசீர்வதித்தவர்களும், வர தடப்பட்டவர்களை நீர் அழைத்து கொண்டு வாரும். இந்த ஆராதனையின் வாயிலாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்க, உம்முடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்முடைய கருவிகளாக இந்த உலகத்துக்களாக செல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். நீர் எங்களோடு பேசியர்களும் நீர் எங்களை பயன்படுத்தி கொள்ளும். இவை கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே. இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளில் 126வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலைகளில் 126. இந்நாளிலும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் மூவருக்கடும் திருப்பேராலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுதல் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் யாவரும் நின்றவாறே தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு முறைமையில் 19வது பக்கத்தை நாம் பின்பற்றுவோம். திருவிருந்து ஆராதனை ஆயத்த முறைமை. ஜெபம் செய்வோம்.
எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவி நேவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷமே உண்டாவதாக. கர்த்தராகிய பரபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்குமல பிதாவாகிய தேவனே, உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகின்றோம். உமது சிறந்தமாகிய நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பரபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்துகிறது தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் முதல்வரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவன் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீரே. பக்கம் 17. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கின்றது என்பதே. பக்கம் 20. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்துக்கின்ற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம்: பரமபிதாவே, உமக்கு விரதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகின்றோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்றும் இடம் மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னியும். உடைய பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு கிருபை புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகின்ற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது.
ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகின்றவராயிருக்கின்றார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழருக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி நம்மளை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீத பாடத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 16. The responsive reading is taken from Psalm 16. முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 16. 16ஆம் சங்கீதம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமுத்திரத்தை பரிபூர்ண சபையார் அமருங்கள். முதலாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை. The first reading is taken from 2 Samuel chapter 22 verses beginning from 1 to 20. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாகம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவர் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் ஆனவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது.
மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிட்டு, அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாரத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. பூமியிலிருந்து அவர் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரகாரத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாகம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனைகளில் 324வது பாடலை சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனைகளில் 324.
நிருபப்பாடும் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28 வரை. The epistle reading is taken from 1 Corinthians chapter 15 verses from 20 to 28. The epistle reading is from Paul's first letter to the Corinthians, chapter 15, verses 20 through 28. 1 Corinthians chapter 15, beginning at verse 20. But now is Christ risen from the dead, and become the first fruits of them that slept. For since by man came death, by man came also the resurrection of the dead. For as in Adam all die, even so Christ shall all be made alive. But every man in his own order, Christ the first fruits, afterward they that are Christ's at his coming. Then cometh the end, when he shall have delivered up the kingdom to God, even the Father, when he shall have put down all rule and all authority and power. For he must reign till he hath put all enemies under his feet. The last enemy that shall be destroyed is death. For he hath put all things under his feet. But when he saith, all things are put under him, it is manifest that he is accepted, which did put all things under him. And when all things shall be subdued unto him, then shall the Son also himself be subject unto him that put all things under him, that God may be all in all. This is the word of God. நற்செய்தி பாடத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. The gospel reading is taken from Gospel according to St. Mark chapter 16 verses from 1 to 11. Alleluia, 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 வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் மார்க்கு 16 1 முதல் 11 வரை. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தெரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள்.
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை என்றார் என்பதே. நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளில் 131வது பாடலை பாடும்பொழுது நம்மை நாமே அருளுரைக்கின்ற ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பாமாலைகளில் 131 1 மற்றும் 4 சரணங்களை நாம் பாடுவோம். முதல் 4 சரணங்களை நாம் பாடுவோம். Yes.
எங்கள் கற்பாரையும் மீட்பருமாகிய அன்பின் இறைவனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்நாளும் உடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். நீர் எங்களோடு பேசியருளும். அடியின் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருப்போர் அனைவரின் சிந்தனையும் ஒரு சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. இந்நாளும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு முறை மூவருக்குள்ளும் திருப்பெறாலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் பரிபாலன குழுவின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் உயிர்த்திர தின நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருடத்திற்கு இருமுறை நாம் திருச்சபைக்கு வருகின்றோம். வருடத்துக்கு இருமுறை திருச்சபை முழுமையாக இருக்கின்றது இல்லைங்க. அநேக நாட்களுக்கு பிறகு ஒரு சிலரை நான் பார்ப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நாம் எப்பெல்லாம் திருச்சபைக்கு வருகின்றோமோ அப்பெல்லாம் நம்மை கர்த்தர் பார்க்கின்றவராக நேசிக்கின்றவராக இருக்கின்றார். அப்போ திருச்சபைக்கு வருடத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை வந்தால் என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் கூட நம்மளை வருடத்திற்கு 2 முறை 3 முறை மாத்திரமே சந்திக்கின்றவராக இருப்பார். இன்றைக்கும் இந்த நாளன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு Resurrection Celebrating Boundless Transformation. உயிர்த்தெழுதல் எல்லையற்ற மாற்றங்களை கொண்டாடுதல் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்நாளிலும் 40 நாட்களுக்கு பிறகு கொண்டாடுகின்றவர்களாக, இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்கின்றவர்களாக மகிழ்ச்சியுடன் நாம் அனைவரும் இன்றைக்கு கூடி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு யாராவது திருச்சபைக்கு சந்தோஷம் இல்லாம வந்திருக்கீங்களா? எல்லாருமே சந்தோஷமா வந்திருக்கீங்களா? சர்ச்சுக்கு எதுக்கு சந்தோஷமா வந்திருக்கீங்க? கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்தார், அது செகண்டரி இல்லைங்க. நீங்க எதுக்கு சந்தோஷமா வந்திருக்கீங்க? 40 நாள் செய்யாததெல்லாம் என்ன பண்ண போறீங்க? சர்ச்சை விட்டு போன உடனே எல்லாத்தையும் நம்ம ஆரம்பிக்க போறோம். அப்போ இன்றைக்கு உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு காரியமாக, நமக்கு புதிய வாழ்வை தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. கிறிஸ்தவர்களாக நம்முடைய அடிப்படை எதில் இருக்கின்றது என்று பார்த்தால் விடுதலையிலும் அதே நேரத்தில் உயிர்த்தெழுதலிலும் இருக்கின்றதாக இருக்கின்றது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கையில் குறை இருக்கின்றது, நம்முடைய விசுவாசத்திலும் குறைவு இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் என்பது எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை தருகின்றதாக, ஒரு புதிய வாழ்வை தருகின்றதாக, அதே நேரத்தில் இன்றைக்கு உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது மரணத்தை ஜெயித்தார், மரணத்தை வெற்றி கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த மரணத்தை வெற்றி கொண்டு ஒரு புதிய வாழ்வை நமக்கு தருகின்றவராகவும் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அப்போ இந்த புதிய வாழ்வு என்பது ஒரு மாற்றத்தின் வாழ்வாக, இந்த புதிய வாழ்வு என்பது நம்முடைய வாழ்வில் ஒரு புதிய அடையாளத்தை தருகின்ற ஒரு உயிர்த்தெழுதலாக இருக்க முடியும். நாம் வாசிக்கின்ற திருமறைகளாக இருக்கட்டும், அல்லது நாம் சொல்லுகின்ற நேச விசுவாச பிரமாணம், அப்போஸ்தல விசுவாச பிரமாணமாக இருக்கட்டும், அனைத்துமே நமக்கு உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் சரி, நம்முடைய திருச்சபையும் சரி எப்படியாக இருக்க முடியும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆயர் இந்த உயிர்த்தெழுதலுக்காக அருளுரை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு அருளுரை ஆயத்தப்படுத்தி என்ன பண்றார் என்றால், போய் அவர் உறங்கி விடுகின்றார். உறங்கி விட்டு அவருக்கு ஒரு கனவு அல்லது ஒரு சொப்பனம் வருகின்றது. அந்த சொப்பனத்தில் என்ன ஆகின்ற பார்த்தால், இயேசு கிறிஸ்து மரிக்கின்றார். 3 நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணலங்க? உயிர்த்தெழல. இவரும் என்ன செய்கிறான்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று திருச்சபை விட்டு அல்லது அந்த விஷயத்தை பார்த்து கொண்டு தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியே வரும்பொழுது அங்கு திருச்சபைகள் இல்லாமல் இருக்கின்றது. திருச்சபைகள் இல்லை என்று சொல்லும் பொழுது, ஒரு வீட்டிற்கு செல்லும் பொழுது ஞானஸ்தானத்தை குறித்து பேசும்பொழுது, நாங்கள் ஞானஸ்தானத்தம் என்றால் என்னவென்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் மரணத்தில் பார்க்கும்பொழுது அந்த மரணத்திலும் கூட இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் மரிக்கின்றவர்களாக, அதே நேரத்தில் மரித்தோர் உயிர்த்தெழுவார் என்ற ஒரு விசுவாசம் இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். திருமணத்திற்கு செல்லும் பொழுது திருமணங்களில் இந்த அருளுரைகளாக இருக்கட்டும் அல்லது ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் இல்லாமல் இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கும்போது அங்கு அநேக இடங்களில் திருச்சபைகளும் இல்லாமல் இருக்கின்றது. அப்போ அவர்கள் அதை யோசித்து கொண்டு ரொம்ப கடின இருதயத்தோடு என்ன யோசிக்கிறான்னு சொன்னால், அப்போ இயேசு கிறிஸ்து வந்தார், இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நமக்கு வாழ்வே இல்லாமல் ஒரு சூழல் இருக்கின்றது என்று ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவர் என்ன பண்றாங்க, அவருடைய வீட்டுடைய காலிங்களை அடிச்சுட்டு, ஐயா 6 மணிக்கு நேரமாச்சு, நீங்க இன்னும் வரலன்னு சொல்றாரு.
அப்ப இன்றைக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் நம்மளால் கிறிஸ்துவத்தை யோசித்து பார்க்க முடியாது. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசமும் இருக்காது, நம்மளுக்கு மகிழ்ச்சியும் இருக்காது, நமக்கு வாழ்வும் இருக்காது. அப்ப இன்றைக்கு நாம் பேசுகின்ற இந்த உயிர்த்தெழுதல் என்பது எத்தகைய உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ உயிர்த்தெழுதல் என்று சொல்லும்போது இட் இஸ் டு பி born again, மீண்டும் பிறக்கின்றதை குறிக்கின்றதாகவும், அதே நேரத்தில் நாம் ஒரு புதிய மனிதனாக அல்லது புதிய உணர்வுகளை பெறுகின்றவர்களாக, புதிய உணர்ச்சிகளை பெறுகின்றவர்களாக, புதிய மாற்றத்தை பெறுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்ப இந்த உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு புதிய ஆரம்பத்தை மக்களுக்கு தருகின்றது, ஒரு புதிய நோக்கத்தை மக்களுக்கு தருகின்றது, அதே நேரத்தில் அநேகருக்கு குணமடைதல் சுகத்தை தருகின்றதாகவும், ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களாக, மீட்பை பெற்றுக் கொள்ளுகின்றவர்களாக, ஒரு புதிய வாழ்வை கொண்டு இந்த உலகத்துக்குள்ளாக செல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் யாராவது வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தான், அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கின்றான் என்று வசனம் சொல்லுகின்றது. அப்ப இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாகவும் ஒரு புதிய மனிதனாக மாற்ற நமக்கு சித்தம் கொண்டிருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உயிர்த்தெழுதல் என்று சொல்லும்போது அநேக நேரங்களில் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறோம் பார்த்தால், மரித்தோர் யாவரும் உயிர் தெழுவார் என்று நாம் யோசிக்கின்றோம் இல்லைங்க. மரித்தால்தான் உயிர் தெழ முடியும் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உயிர்த்தெழுதல் என்பது சொல்லும்போது அது மரித்தவர்களுக்கு மாத்திரமல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு, அச்சத்தில் இருக்கின்றவர்களுக்கும், அதே நேரத்தில் வாழ்வில்லாத இருக்கின்றவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைப்பது அவர்களுக்கு உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற உயிர்த்தெழுதல் என்பது மரித்தவர் உயிரோடு வருகின்றார் அல்லது மரித்தோர் ஜீவன் பெறுகின்ற ஒரு உயிர்த்தெழுதல் அல்ல, மாறாக வாழ்வாதாரம் இல்லாமலும் வாழ்வு இல்லாமலும் ஒரு முழுமையற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் எனக்கு முழுமையின் வாழ்வையும் அதே நேரத்தில் ஒரு சமாதானத்தின் வாழ்வை உண்டு பண்ணுகின்ற உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. உடைந்து போன மக்களாக இருக்கின்ற நமக்கு ஒரு புதிய அடையாளத்தையும், அதே நேரத்தில் வாழ்வில் இருந்த மக்களுக்கு ஒரு புதிய வாழ்வாதாரத்தையும் உண்டு பண்ணுகின்ற உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அநேக சவால்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அநேக அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம். இருப்பினும் இந்த உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு ஒரு வெற்றியை தருகின்ற ஒரு நாளாக, ஒரு வெற்றியின் அடையாளமாக இந்த உயிர்த்தெழுதல் இருக்கின்றது. திருமறை என்ன சொல்லுகின்றது பார்த்தால், உயிர்த்தெழுதலின் வாயிலாக கிறிஸ்துவானவர் பாவத்தையும் வென்றார், மரணத்தையும் வென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவிலிருந்து தொடங்கியதாக இருக்கின்றது. அந்த கிறிஸ்துவில் தொடங்கிய அந்த உயிர்த்தெழுதல் நாம் எங்கு பார்க்கின்றோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுடைய கல்லறையிலிருந்து நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்ய கல்லறைக்கு எடுத்து செல்கின்றார்கள். அந்த கல்லறை மூடி இருக்கின்றது. அங்கு இங்கு மகதலேனா மரியாள் சென்று பார்க்கும்போது என்ன இல்லைங்க, அங்க கல்லறை துறந்து இருக்கின்றது. அதே நேரத்தில் கல்லறைக்குள்ளாக யாரும் இல்லாமல் இருக்கின்றது, ஒரு வெறுமை அங்கு காணப்படுகின்றது. அப்போ இன்றைக்கு உயிர்த்தெழுதல் என்பது வெறுமையிலிருந்து முழுமையை நமக்கு தருகின்றதான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் வெறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்குள்ளாக எதுவுமே இல்லை, என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, எனக்கு பயம் இருக்கின்றது, எனக்கு வாழ்வாதாரம் இல்லை, எனக்கு வேலைகள் இல்லை, என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள்ள அல்லது குடும்பத்தை வழிநடத்த எனக்கு தேவையான பண வசதி இல்லை நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது, இந்த வெறுமையிலிருந்து கர்த்தர் நமக்கு முழுமை தருகின்றவராக, இந்த ஒரு அச்சமிலிருந்து நமக்கு வாழ்வாரத்தை தருகின்ற ஒரு கிறிஸ்துவாக நமக்கு அவர் காணப்படுகின்றார். அப்ப இந்த உயிர்த்தெழுதல் என்பது இட் இஸ் ஹோப் டு நியூ லைஃப், ஒரு புதிய வாழ்வுக்கு நமக்கு தருகின்ற ஒரு புதிய நம்பிக்கையாகவும், அதே நேரத்தில் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு நேரமாக இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு புதுப்பித்தல் என்று சொல்லும்போது, how am I being restored in Christ and into Christ, கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவுக்குள்ளிலும் நான் எப்படி புதுப்பிக்கப்படுகின்றவனாக இருக்கின்றேன், அந்த புதுப்பித்தலை நான் எடுத்துக்கொண்டு நான் எப்படி மாற்றம் இழைந்தவனாக, ஒரு நம்பிக்கையின் கருவியாகவும் மாற்றத்தின் கருவியாகவும் நான் உலகத்திற்குள்ளாக செல்லுகின்றேன் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் என்பது இட் பிரிங்ஸ் லைஃப் அவுட் ஆஃப் சஃபரிங். துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு வெற்றியையும், துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு துன்ப பாடுகளை அனுபவிக்கின்றவர்களுக்கு வாழ்வை தருகின்ற ஒரு உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது.
அப்ப இன்றைக்கு வாழ்வாதாரத்துக்காக காத்து கொண்டிருக்கின்ற அநேகருக்கு திருச்சபை எத்தகைய வாழ்வை எடுத்து செல்லுகின்றது. திருச்சபை விட்டு இருக்கின்ற அநேகருக்கு திருச்சபையும் சரி, கிறிஸ்தவர்களாக நாமும் சரி, எத்தகைய வாழ்வாதாரத்தை எடுத்து செல்லுகின்றோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து நாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது உயிர் திருதல் என்பது இட் இஸ் a mere transformation of identity. ஒருவருடைய அடையாளத்தை மாற்றுகின்றது தான் உயிர் திருதலாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைக்கு உயிர் திருதல் என்று சொல்லும் பொழுது நாம் கொண்டாடுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதே உயிர் திருதலை அநேகர் பயத்தோடு பார்க்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் இல்லைங்க. ஒருவேளை கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் சந்தோஷப்படுகின்றோம். அதே நேரத்தில் மதர் தெரேசா மரித்து விட்டார், மதர் தெரேசா உயிர்த்தெழுந்தார் என்று நாம் சந்தோஷப்படலாம் இல்லைங்க. கொரோனால செத்தவங்கெல்லாம் உயிர்த்தெழுந்தா எப்படி இருக்குவாங்க? ஹிட்லர் உயிர்த்தெழுந்தா எப்படி இருக்குங்க? நம்ம சந்தோஷமா இருப்போமா இல்லை பயந்துட்டு இருப்போமா? அப்போ திருமறையில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பது அங்க இருக்கின்ற அதிகாரத்தையும் அங்க இருக்கின்ற சமய அரசியல்களுக்கும் சமயத்தை சார்ந்து இருக்கின்ற அநேகருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கிய ஒரு உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் என்பது இந்த பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அல்லது மற்றவர்களை பயத்தோடு வழிநடத்துகின்றவர்களாக மற்றவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை தருகின்ற ஒரு உயிர்த்தெழுதலாகவும் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக கொண்டாடுகின்றவர்களாக, கிறிஸ்தவர்களாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது உயிர்த்தெழுதல் நிமித்தம் தான். அப்ப இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலை நாம் எப்படி பார்க்கின்றோம்? நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை பார்ப்பது மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த திருமறையை பார்க்கும்பொழுது பயத்திலிருந்து நமக்கு ஒரு புதிய வாழ்வை தருகின்றதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பயந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு புதிய நம்பிக்கை தருகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. எதற்கென்று பார்த்தால் வசனம் என்ன சொல்லுகின்றது சொன்னால், இந்த கல்லறையானது எப்படியாக இருக்கின்றது பார்த்தால் அது முற்றிலும் மூடப்பட்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் ஓய்வு நாளாக இருக்கின்றது. நீங்கள் யூத மரபில் பார்க்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாதுங்க? ஓய்வு நாள் என்று எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. அதே நேரத்தில் ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுது ஒரு தூய்மையின் தினமாக இருக்கும் பொழுது கல்லறைகளிடத்திலும் கூட அவர்கள் செல்லக்கூடாது. நீங்கள் பார்க்கும்போது சமாரியா ஓமை நாம் பார்க்கும்பொழுது அங்கு ஒரு மனிதன் அடிபட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கு செல்லுகின்ற பரிசேயர்களாக இருக்கட்டும், சதுசேயர்களாக இருக்கட்டும், என்ன செய்க அல்லது ஆசாரியராக இருக்கும்போது என்ன பண்ணுறது இல்லைங்க, அவரை தொடாமல் போகின்றார்கள். எதற்கு என்று சொன்னால் அவர்களை தொட்டால் இவர்கள் தீட்டாக மாறிவிடுவார்கள் என்ற ஒரு எண்ணம். அப்போ யூத மரபின்படி ஓய்வு நாள் அன்று இவர்கள் வெளியேவும் செல்லக்கூடாது. அதே நேரத்தில் கல்லறைக்கு சென்றால் அல்லது கல்லறையிடம் சென்றால் அந்த தீட்டின் நிமித்தம் இவர்களும் தூய்மை அற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கின்றது. இத்தகைய நேரங்களில் என்ன ஆகின்றனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்திக்க அல்லது இயேசு கிறிஸ்து சொன்ன நான் உயிர்த்தெழுவது என்று சொல்லி இருக்கின்றார், அது உண்மையாகவே அவர் உயிர்த்தெழுந்து விட்டாரா அல்லது அவர்களை பார்க்கலாமா என்று இங்கு இவர்கள் செல்லுகின்றதை நாம் திருமுறையில் பார்க்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் பயத்தின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்களாக இருக்கட்டும், பயத்தின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சீடர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்று பார்த்தால் மரித்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இதுக்கப்புறம் எங்களுக்கு பயப்பட நாங்கள் தேவையில்லை, இதுக்கப்புறம் நாங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. எதற்கென்று சொன்னால் எங்களோடு வாழ்ந்த ஒருவர் மரணத்தையும் ஜெயித்திருக்கின்றார். எங்களோடு வாழ்ந்த ஒருவரை இவர்கள் கொலை செய்யும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்து எங்களுக்கு மீண்டும் புதிய ஒரு வாழ்வையும் புதிய ஒரு உலகத்தையும் உண்டாக்க அவர் சித்தமாக இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை இவர்களுக்குள்ளாக இருக்கின்றது. அப்போ உயிர்த்தெழுதல் என்பது இட் இஸ் நாட் ஒன்லி ஃப்ரம் டெத் இல்லைங்க. ரிசரக்ஷன் என்பது நாட் ஒன்லி ஃபார் டெட் பீப்புள், மரித்தோர் மாத்திரமே உயிர்த்தெழுவார் என்று அல்ல, மாறாக பயத்தின் நிமித்தம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு பயமற்ற ஒரு வாழ்வை உண்டாக்குவது அவர்களுக்கு உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. இன்றைக்கு அநேக நேரங்களில் பயத்தின் நடுவே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற நாம் இன்னும் அநேக இடங்களில் பார்க்கும்போது அந்த உயிர்த்தெழுதலை கொண்டாட திருச்சபைகள் இல்லாமல் இருக்கின்றது. இன்றும் போர்களில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவின்னு நினைக்கிறேன், ஈஸ்டர் அன்று என்ன பண்ணாங்க, திருச்சபையில பாம் பிளாஸ்ட் வச்சாங்க இல்லைங்க. அப்ப இன்றைக்கு உயிர்த்தெழுதலை கொண்டாடுகின்றோம் என்று சொல்வது பயத்தின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு புதிய பயமற்ற ஒரு வாழ்வை உண்டாப்பது உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. இங்கு சீடர்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு வெறுமையாக இருக்கின்ற கல்லறை என்பது அவர்களுக்கு முழுமையின் வாழ்வையும் பயமற்ற ஒரு வாழ்வையும் அவர்களுக்கு உண்டாக்குகின்றதாக இருக்கின்றது.
அப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பழைய வாழ்விலிருந்து ஒரு புதிய வாழ்வு என்று சொல்லும் பொழுது, பயமற்ற வாழ்வு, அச்சம் நிறைந்த ஒரு வாழ்விலிருந்து நமக்கு மற்றவர்களை சந்திக்கவும், மற்றவர்களை மாற்றவும், மற்றவர்களுக்கு ஆற்றல் தருகின்ற ஒரு வாழ்வாக இந்த உயிர்த்தெழுதல் மாறுகின்றது. இயேசு கிறிஸ்து இங்க என்ன செய்கிறார்னு சொன்னால், சீடர்களை பார்த்தும் சரி, அல்லது இங்க இருக்கின்ற தேவதூதனானவர் இவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். அதே நேரத்தில் இதுக்கு முன்பதாக திருமுறையில தூதர்கள் பயப்படாதிருங்கள் எங்க சொல்றாங்க? எங்க சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றார். எதற்கென்று பார்த்தால், உங்களுக்காக ஒரு அரசன் பிறந்திருக்கின்றார், உங்களை ரட்சிக்க, உங்களை மீட்டுக் கொள்ள ஒருவர் வந்திருக்கின்றார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். அதன் பிறகு அநேக ஆண்டுகளுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அங்கு மீண்டும் ஒரு தேவதூதன் வந்து இவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், இங்கு நீங்கள் யாரை மரித்தார் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவர் உயிரோடு இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அப்போ இரண்டையும் நாம் பார்ப்பது, அங்கேயும் வாழ்வை தரத்தான் இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார், இங்கேயும் வாழ்வை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அப்போ அநேக நேரங்களில் உயிர்த்தெழுதல் என்பது புதிய வாழ்வு. அதே நேரத்தில் இட் இஸ் டு ஓவர் கம் திங்ஸ். நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கின்ற காரியங்களாக இருக்கட்டும், நம்மை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பாடுகளாக இருக்கட்டும், நம்மை துன்பப்படுத்துகின்ற அச்சங்களாக இருக்கட்டும், இதை எதிர்கொண்டு வருவது தான் உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கின்ற உயிர்த்தெழுதல் எத்தகைய உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது? ஆற்றல் அற்றவர்களுக்கு ஆற்றல் தருகின்றது தான் உயிர்த்தெழுதல். அதே நேரத்தில் இங்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் பின்பு எங்க செல்கிறார் சொன்னால், கலீலியாவுக்கு செல்லுகின்றவராக இருக்கின்றார். என்னங்க, அவர் என்ன பண்ணலங்க, நேரடியா நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று போய் அவர்களை கொலை செய்த ஆசாரியர்களிடத்தில் அவர்களை காண்பித்துக் கொள்ளவில்லை. அல்லது அங்க இருக்கின்ற ஏரோது மன்னனாக இருக்கட்டும், பிலாத்துவாக இருக்கட்டும், கைபாசாக இருக்கட்டும், அங்க இருக்கின்ற வேத பாதகர்களுக்கு தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை. மாறாக எருசலேமுக்கு சென்று நான் உயிரோடு இருக்கின்றேன், நான் மீண்டும் பிறந்து விட்டேன், நான் மீண்டும் உயிர் பெற்றேன், நான் மீண்டும் மறுகின்றேன் என்று சொல்லவில்லை. மாறாக பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சீடர்களை சந்தித்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றவராக இருக்கின்றார். அப்போ உயிர்த்தெழுதல் என்பது அதிகாரத்திற்கு எதிராக மட்டுமல்ல, மாறாக ஆற்றல் இழந்தவர்களுக்கும் பயத்தின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு பயமற்ற ஒரு வாழ்வையும் ஆற்றல் கொடுக்கின்ற ஒரு உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. இன்றைக்கு அத்தகைய உயிர்த்தெழுதலை நாம் எப்படி கொண்டாடுகின்றோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு உயிர்த்தெழுதல் என்று நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கும்போது, இட் இஸ் மேக்கிங் ஓல்ட் திங்ஸ் நியூ. பழையவைகளை புதியவைகளாக மாற்றுவது தான் உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. நாமும் 2 கொரிந்தியரில் அதை வாசிக்க கேட்டோம். அப்ப இன்றைக்கு நான் பரிய ஒரு மனிதனாக இருக்கின்றேன். இந்த லெந்து நாட்களில் நான் எத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டவனாக, எத்தகைய மாற்றத்தை பெற்றுக்கொண்டவனாக, இந்த மாற்றம் என்பது எப்படி என்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றுகின்றது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப நான் எப்பொழுது புதிய மனிதனாக மாறுகிறேன் சொல்லும்போது, நான் பெற்றுக்கொண்ட வாழ்வை மற்றவர்களுக்கு வாழ்வாதாரமாக கொடுப்பதின் வாயிலாக நான் ஒரு புதிய மனிதனாக மாறுகின்றேன். அப்ப இந்த வாழ்வாதுறை அல்லது இந்த உயிர்த்தெழுதல் என்பது வாழ்வாக இருக்கின்றது. அந்த வாழ்வு என்பது இட் இஸ் a promise of life. ஒரு நன்மை நிறைந்த ஒரு வாழ்வுக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதியாக இருக்கின்றது. இங்க சீடர்கள் பயந்து கொண்டு இருக்கும் பொழுது, உங்களுக்கு நான் ஒரு புதிய வாழ்வை தருகின்றேன். அந்த வாழ்வு என்பது அச்சமற்ற வாழ்வு மாத்திரமல்ல, ஒரு வாக்குறுதியின் வாழ்வாக இருக்கின்றது. என்ன வாக்குறுதி என்று பார்த்தால், நான் மீண்டும் இங்கு உங்களை நியாயம் தீர்க்க வருவேன். அதே நேரத்தில் ஒரு புதிய இறையரசை நான் உங்களுக்குள்ளாக கொண்டு வருவேன். அந்த இறையரசுக்குள்ளாக நீங்கள் யாவரும் சேர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லுகின்றது. உயிர்த்தெழுதல் என்பது இட் இஸ் ஒன் திங் தட் அஃபர்ம்ஸ் லைஃப். வாழ்வை உறுதிப்படுத்துகின்றது தான் உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. இன்றைக்கு வாழ்வு என்று சொல்லும்போது சந்தோஷத்தின் வாழ்வாக, ஆற்றல் நிறைந்த ஒரு வாழ்வாகவும், நோக்க கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் எத்தகைய ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து நாம் நிருப பகுதிக்குள்ளாக செல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லுகின்ற ஒரு வசனமாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையும் எப்படி இருக்குங்க? யாராவது மரித்து விட்டால் நம்ம என்ன பண்ணுவாங்க? அடக்க ஆராதனைக்கு செல்லுகின்றோம். அந்த அடக்க ஆராதனை என்னன்னு ப்ரேயர் பண்றோங்க? அதெல்லாம் கவனிக்கிறது இல்லைங்க. ஐயா, மண்ணு போட்டோமா மந்தமான இருக்கிறோம் இல்லைங்க. என்னன்னு ப்ரே பண்றோங்க? முகமுகமாக நாங்கள் உம்மை பார்ப்போம், முகமுகமாக உம்மை
சந்திப்போம் என்ற ஒரு விசுவாசம். அப்போ மரித்தோர் யாவரும் உயிர் தெழுவார், அந்த உயிர் தெழுந்தவர்களோடு நாம் இணைந்து வாழ்வோம் என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கின்றதாக இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வு என்பது எவ்வளோ ஒரு மோசமான வாழ்வு இல்லைங்க. உயிரோடு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, முகமுகமாக பார்ப்பதில்லை, முகமுகமாக பேசுவதில்லை, ஒன்றாக வாழ்வதில்லைங்கெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆனால் மரித்து போன பிறகுமே என்ன பண்ணுறோங்க, நீங்கள் திரும்ப வரும்போது பரலோகத்தில் நாங்கள் முகமுகமாக உங்களை பார்க்குறோம், நாங்கள் பரலோகத்தில் உங்களோட சந்தோஷமாக இருக்கோம், அதுக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அப்போ இன்றைக்கு உயிர்த்தெழுதல் என்பது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இறையரசை கொண்டு வருகின்றது தான் உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. அப்போ இன்றைக்கு எல்லையற்ற மாற்றங்களை கொண்டாடுதல் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளாக இருக்கின்ற எல்லைகளை மாற்றுவதன் நிமித்தம் தான் நாம் உயிர்த்தெழுதலை கொண்டாட முடியும். அப்போ நமக்குள்ளாக இருக்கின்ற எல்லைகள் இவையாக இருக்கின்றது, நமக்குள்ளாக இருக்கின்ற மாற்றங்கள் இல்லைங்க. நான் இவன் நான் அவள் என்ற ஒரு மாற்றமாக, அல்லது பிரிவினை சார்ந்தவர்களாக, வேறுபாடுகள் சார்ந்தவர்களாக, பாலின பிரிவினைகள் அநேகம் இருக்கின்றது. அப்ப இப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி உயிர்த்தெழுதலை கொண்டாட முடியும்? இங்க வசனம் இயேசு கிறிஸ்து யாவரும் உயிர்த்தெழுவார் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து யாவருக்கும் மாற்றத்தின் ஒரு இருதயத்தை தருகின்றவராக, மாற்றத்தின் ஒரு சிந்தனைகளை தருகின்றவராக, அதே நேரத்தில் அனைவரையும் சேர்க்கின்ற ஒரு இறையரசை உண்டாக்குகின்றவராகத்தான் அவர் இருக்கின்றார். அப்ப இன்றைக்கு இறையரசை குறித்து பேசுகின்ற இந்த உயிர்த்தெழுதல் என்பது கர்த்தர் கொண்டு வருகின்ற ஒரு இறையரசு அல்ல, மாறாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் உருவாக்குகின்ற இறையரசாக இருக்கின்றது. இங்கு வாழுகின்ற 100 ஆண்டுகள் என்பது கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிக்கிறார்கள் என்று சொன்னால் என்னங்க, நான் நித்திய ஜீவனுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். நீங்க இட் இஸ் a temporary life on earth இல்லைங்க. நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்குங்க, வாழ்ற 100 வருஷமே நம்ம எப்படி வாழ்ற 100 வருஷமாக இருக்கட்டும், 60 வருஷமா இருக்கு, நம்ம எப்படி பார்க்குறோங்க, இட் இஸ் a temporary life, எனக்கு இங்கே எதுவுமே தேவையில்லை, நான் பரலோகத்தில் போய் சந்தோஷமா இருக்கிறேன்ட்டு நம்ம யோசிப்போம். வாழ்கிற 60 ஆண்டுகளும் நம்ம எப்படி இருக்கிறோங்க, ஒருவரை ஒருவோடு பேசாமல், ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல், ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்தாமல் வாழ்ந்து கொண்டு 60 ஆண்டுகளுமே எப்படியாக சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த 60 ஆண்டுகளும் எனக்கு உலகம் சார்ந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, பரலோகம் சார்ந்த வாழ்க்கை தான் எனக்கு தேவை என்று காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் சொல்லுகின்ற இறையரசு என்பது ஒரு புதிய துவக்கமாக இருக்கின்றது. நாம் வாரம் வாரம் சொல்லுகின்ற கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபம் கூட என்ன சொல்லுகின்றது, உம்முடைய இறையரசு வருக என்று சொல்லுகின்றது, உம்முடைய சித்தம் நிறைவேறுக என்று சொல்லுகின்றது. உம்முடைய அரசு வருக, உம்முடைய இறையரசு வருக, உம்முடைய சித்தம் நிறைவேறுக என்று சொல்லும்போது அதை உண்டாப்பது தான் நமக்கு கொடுக்கின்ற உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலை பெற்று உயிர்த்தெழுதல் அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களாக நாம் புதிய இறையரசை உண்டாக்கி கொண்டு இருக்கின்றோமாம். கிறிஸ்தவர்களாக இந்த இறையரசுக்காக மாத்திரமே நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக நியாய தீர்ப்புக்கு மாத்திரமே நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த நியாய தீர்ப்பு கூட எதற்காக காத்து கொண்டிருக்கிறோங்க, நாம் பரலோகத்துக்கு போவதற்கல்ல, எனக்கு பிடிக்காதவங்க நரகத்துக்கு போவதற்காகத்தான் நான் நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் இன்டு ஃபுல்னஸ், வாழ்வை முழுமைக்குள்ளாக அழைத்து செல்வது. அப்ப அந்த முழுமை என்பது எப்படியாக இருக்கின்றது என்று பார்த்தால், நான் உண்டாக்குகின்ற இறையரசின் வாயிலாகத்தான் அங்கு முழுமை இருக்கின்றது. அப்போ கிறிஸ்தவர்களாக இதன் பிறகு நீங்கள் இறையரசுக்காக காத்து கொண்டிருக்காமல், இறையரசை இந்த உலகத்திற்குள்ளாக உண்டு பண்ணுகின்ற கிறிஸ்தவர்களாக, இறையரசை இந்த உலகத்திற்குள்ளாக கொண்டு வருகின்ற கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அப்ப அந்த இறையரசை குறித்து கூட நாம் பார்க்கும்போது அந்த இறையரசு எப்படியெல்லாம் இருக்குங்க, பரலோகம் எப்படி இருக்குங்க, நிறைய பேர் 1 வாட்டி 2 வாட்டி அநேக வாட்டி திருமறையை நீங்க படிச்சிருப்பீங்க, அநேக அருளை கேட்டிருப்பீங்க இல்லைங்க. அப்ப இறையரசு என்பது எப்படியாக இருக்குங்க, பரலோகம் எப்படி இருக்குங்க, சமாதானத்தோடு இருக்கும். அதுக்கப்புறம்ங்க வேற என்ன இருக்குங்க, பசி இருக்காது, தாகம் இருக்காது, சண்டை இருக்காது, வன்முறை இருக்காது. இந்த சிறு வயதுல நான் இந்த பைபிள் கேம்புக்கெல்லாம் போவேன் அதிகமா. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பரலோகத்துக்கு நீங்க போனா என்ன இருக்குங்க, உங்களுக்கு தங்கத்தில் மாளிகை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வைத்தியத்தில் எப்படி இருக்குங்களா, டைமண்ட்ஸில் ரோடு இருக்கும், ஒருவருக்கும் ஒரு மாளிகை இருப்போம் என்று சொல்வார்கள். இங்கே வாழும் பொழுதே எனக்கு என்ன இல்லைங்க, ஒரு சொந்த வீடு இல்லை, செத்து போன பிறகு எனக்கு தங்கத்தில் மாளிகை இருந்தால் என்ன, இல்லைன்னா வைத்தியத்தில் ரோடு இருந்தால் என்ன. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் எத்தகைய வாழ்வுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம், இங்கு இருக்கும் பொழுது நான் சந்தோஷமாக இருந்தால்தான் என்னால் இறையரசை உண்டு பண்ண முடியும். அப்போ இங்க இருக்கின்ற இங்கு பேசுகின்ற இறையரசு என்பது நான் பரலோகத்துக்கு போகின்ற ஒரு இறையரசு அல்ல, பரலோகத்தில் இருக்கின்ற குணாதிசயங்களை இங்கு கொண்டு வருவதுதான் இறையரசாக இருக்கின்றது.
அப்போ நீங்க சொன்னது போல பசியை போக்கும் பொழுது நீங்கள் இறையரசை உண்டு பண்ணுகின்றீர்கள், தாகத்தை போக்கும்போது நீங்கள் இறையரசை உண்டு பண்ணுகின்றீர்கள், சமாதானத்தை கொண்டு வரும்பொழுது நீங்கள் இறையரசை உண்டு பண்ணுகின்றீர்கள். அதே நேரத்தில் மற்றவர்களோடு இணைந்து முகமுகமாக பார்ப்போம், முகமுகமாக சந்திப்போம், அனைவரும் ஒன்றாக இருப்போம், அனைவரும் கிறிஸ்துவை துதிப்போம் என்று சொல்வது அந்த ஐக்கியம் தான் இறையரசை உண்டு பண்ணுகின்றது. அப்போ நீங்கள் இறையரசு என்று சொல்லும்போது நீங்கள் பரலோகத்துக்கு போவதற்காக நீங்கள் காத்து கொண்டே இருக்க தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுவாங்க, வாழ்ந்து கொண்டிருக்க இந்த உலகத்தில் நீங்கள் இறையரசை உண்டாக்க வேண்டும். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இந்த பகுதி என்பது இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஹார்வெஸ்ட், விளைச்சலை குறித்து பேசுகின்றதாக இருக்கின்றது. அப்போ அந்த விளைச்சல் என்பது எப்படியாக இருக்கின்றது பார்த்தால் அனைவருக்கும் உணவு கொடுக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. விளைச்சல் இல்லை என்று சொன்னால் என்ன இல்லைங்க, உணவு இல்லை, பஞ்சம் இருக்கின்றது. நாம் வாசிக்க கிட்ட பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்கும்போது 2 சாமுவேல் பார்க்கும்போது அதுக்கு முன்பதாக இருக்கின்ற அதிகாரத்தில் பார்க்கும்போது கூட அங்கு பஞ்சத்தின் நிமித்தம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 3 நாட்கள் பஞ்சம் இருக்கின்றது. அதன் பிறகு விளைச்சல் அவர்கள் கிபியோர்களை வெற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பாடலாக தான் 2 சாமுவேலும் இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு பஞ்சத்தின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கூட வாழ்வாதாரம் மாற்றப்பட வேண்டும் இல்லைங்க. இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னால், எனக்கான ஒரு வாழ்வு தன்னலமற்ற ஒரு வாழ்க்கையால் அல்லது சுயநலத்தின் ஒரு வாழ்வையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நாம் இந்த பகுதியில் பார்க்கும்போது ஆதாமுக்குள்ளாக அனைவரும் மரித்தார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக அனைவரும் உயிர் பெற்றார் என்று பார்க்கின்றோம். அப்ப இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற நாம் மற்றவர்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும் பொழுதுதான் நாம் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அப்போ உயிர்த்தெழுதல் என்பது இட் இஸ் ஒன் திங் தட் இனிஷியேட்ஸ் லைஃப். வாழ்வை துவங்குகின்றது தான் உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. அப்போ உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் வாழ்வை மற்றவர்களுக்கு துவங்குகின்றீர்களா? அந்த வாழ்வின் நிமித்தம் அவர்களுக்கு புதுப்பித்தலான ஒரு வாழ்வை கொண்டு வருகின்றீர்களா? நீதியின் ஒரு வாழ்வையும் சமாதானத்தின் ஒரு வாழ்வை கொண்டு வருகின்றீர்களா? இந்த உயிர்த்தெழுதல் நிமித்தம் நீங்கள் முழுமையை கொண்டு வருகின்றீர்களா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ உயிர்த்தெழுதல் என்று சொல்லும்போது அநேக காரியங்கள் இருக்கின்றது. ஆனால் எனக்கு தெரிந்த உயிர்த்தெழுதல் எல்லாம் என்னங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மாத்திரமே. ஆனால் அந்த உயிர்த்தெழுதல் என்பது கொண்டாடுங்கள் என்று சொல்வது மாற்றத்தை கொண்டாடுகின்றவர்களாக எல்லைகளின் மாற்றத்தை கொண்டாடுகின்றதாக இருக்கின்றது. நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இன்றைக்கு நான் இன்றைய தினத்தில் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறேன் சொல்லும்பொழுது மற்றவர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் மற்றவர்களுக்கு வாழ்வையும் எடுத்து செல்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் மற்றவருடைய கூக்குரல்களை கேட்பதும் கூட வாழ்வாதுறையாக அல்லது உயிர்த்தெழுதலாக இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு நாம் படிக்க கிட்ட பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது கர்த்தர் இவர்களுடைய கூக்குரலை கேட்கின்றவராக இருக்கின்றார். அப்ப இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் நம்மதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய கூக்குரல்களை கேட்கின்றோம், அவர்களுக்கு வாழ்வை நாம் ஏற்படுத்துகின்றோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வருகின்ற காலங்களில் நாம் உயிர்த்தெழுதலை குறித்து சிந்திக்கும் பொழுது, உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, let us affirm wholeness through resurrection and let us also affirm goodness through resurrection. நாம் வாழ்வை அங்கீகரிக்கின்றவர்களாக அல்லது வாழ்வை மற்றவர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றவர்களாகவும் நன்மைகளை உறுதிப்படுத்துகின்ற உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். தொடர்ந்து நாம் இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்திற்குள்ளாக இந்த உலகத்திற்குள்ளாக செல்லும் பொழுது மாற்றங்களையும் வாழ்வை உறுதிப்படுத்துகின்றவர்களாக, வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகின்றவர்களாக, மற்றவர்களுக்கு ஆற்றல் தர கர்த்தர் தாமே நம்மையும் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் இறைவனே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் இன்றைய தினத்திலும் மற்றவர்களுக்கு வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் நாங்கள் உறுதிப்படுத்த எங்கள் தேவனை கிருபையை தந்தருளும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் முழுமையையும் நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து செல்லவும் மற்றவர்களுடைய வாழ்வை ஆற்றல்படுத்துகின்றவர்களாக இருக்க எங்கள் தேவனை கிருபையை தந்தருளும். எங்கள் யாவரையும் நீர் பயன்படுத்திக் கொள்ளும். கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே. ஞானஸ்தானத்துக்காக ஆயத்தமாக இருக்கின்றவர்கள் தன்னுடைய குழந்தையை முன்பதாக கொண்டு வாருங்கள்.
பக்கம் 115. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இக்குழந்தைக்கு கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளைக்காகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க இங்கு கூடி வந்திருக்கின்றோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க மாட்டான். புனித மார்க்குவின் சுவிசேஷத்தில் எழுதியிருப்பதையும் கேளுங்கள். சிறு பிள்ளைகளை அவர்கள் தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகளிடத்தில் வருகின்றதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்திற்கு சிறு பிள்ளைகளைப் போல ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதில் பிரவேசிப்பதே இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த சுவிசேஷ வாக்கியத்தில் நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்து பிள்ளைகளை தமிழத்தில் கொண்டு வர கட்டளையிட்ட போது சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள். அவர்களை தம்முடைய கைகளில் ஏந்தி ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் அறிகிறீர்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகையால் அவர் இந்த பிள்ளையை நேசிக்கின்றார் என்றும் இவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தம்முடைய இரக்கமுள்ள கரங்கினால் அணைத்து கொள்ளவும் இவர்களுக்கு நித்திய ஜீவனை ஆசீர்வாதத்தையும் அருளவும் ஆயத்தமாயிருக்கின்றார் என்று விசுவாசியுங்கள். இந்த சிறு பிள்ளை உங்களுடன் கல்லுடைய சொந்தமாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாகவும் இவர்கள் வளர்ச்சி அடையும்படி பரிசுத்த ஞானஸ்தானத்தில் விசுவாசிக்க குடும்பத்தாரோடும் வீட்டாரோடும் அவர் இணைகின்றார். ஞானஸ்தானம் பெறுவதற்கும் பிள்ளைகள் கொண்டு வருகின்றவர்கள் ஞானஸ்தானத்திற்குரிய விசுவாசத்தை அறிக்கை செய்வது கிறிஸ்துவின் வழியில் அவர்கள் வளர்க்க வாக்கு கொடுப்பது அவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? அப்படியானால் நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தினார். 3ஆம் நாள் மருந்தோடு எழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வ வன்கொள்ள பிதாவாகிய தேவனுடைய வலப்பார்த்துக்கு இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மறித்தவரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சமயம், பரிசுத்தவான் விளைவிக்கமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும் இவள் கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்படவும் முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தைக்கு இடரல் உண்டாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடக்க முயற்சி செய்வீர்களா? இவள் பரிசுத்த ஆவினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாய் இருக்கும்படி இவள் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக திருப்படுத்தல் பெற நீங்கள் இவளை உற்சாகப்படுத்துவீர்களா? பிரியமானவர்களே, இவர்களும் உங்கள் மத்தியில் உள்ள ஏழை பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளருவதற்கு ஏதுகரமாயிருக்கின்ற நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராகவும் உங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களா? இப்பொழுது ஞானஸ்தானம் பெறுவதற்கும் பிள்ளைக்காக நாம் மௌனமாக ஜெபம் செய்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவற்றையும் படைத்து தண்ணீரை எங்களுக்கு அருளை செய்த ஆண்டவரே, பரமபிதாவே, நீரே துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, கடலின் ஒரே திருமைந்தனே, யோர்தான் என்றும் ஆற்றில் ஞானஸ்தானம் பெற்று மரித்து உயிர்த்தெழுந்தவரே, நீரே துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே, தூய ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் மேலும் திருச்சபையின் மேலும் இறங்கியவரே, ஆண்டவரே, உமது திருத்துவ நாமத்தை நோக்கி கூப்பிடுகின்ற எங்களோடு பிரச்சனமாகும். இந்த தண்ணீர் பாவத்தை கழுவுகின்ற
பாவத்தை கழுவி சுத்திகரிப்பை காட்டவும் இதில் ஞானஸ்தானம் பெற இருக்கின்ற மறுபடியும் பிறந்து நித்திய ஜீவனை பெறும்படி இதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இவர்கள் ஒரே ஆவியில் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் விசுவாசிகளுமான உமது ஜனத்தோடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்க இவர்களுக்கு உமது தூய ஆவி அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் அவரோடு ஐக்கியப்பட்டு பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இவர்கள் பழைய மனிதனை கலைத்து போட்டு கிறிஸ்துவில் புதிய படைப்பு ஆகும்படி அருள் புரிய வேண்டும் என்று இருளிலிருந்து இவர்களை ஒளிக்குள்ளாகும் சாவிலிருந்து நிலையான வாழ்விற்குள்ளாகும் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜியானா ரைசில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்றேன். ஆமேன். இக்குழந்தையை கிறிஸ்துவின் மந்தையின் திருச்சபையில் சேர்த்து கொண்டு இவள் மேல் சிலுவையின் அடையாளத்தை வரைகின்றேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை இக்குழந்தை அறிக்கையிட ஒருபோதும் வெட்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டனாக நிலைத்திருப்பார்களாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசம் பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுக கடவர். திருச்சபையின் அறிவிப்புகள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற வேத வசனத்தினால் இந்த ஈஸ்டர் ஞாயிறு ஆராதனையில் கலந்திருக்கும் உங்கள் யாவரையும் மற்றும் ஆன்லைன் மூலம் கலந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்று கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இத்திருநாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனை நடத்தி தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நமது போதகர் ரெவரண்ட் நோயல் ஆர்தர் சிகாமணி அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். அவர்களுக்கு துணையாக கலந்து கொண்ட சகோதரர் ரேனியஸ் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு சபையை அலங்கரிக்க மல்லிகை பூக்கள் வாங்கி உதவிய மிஸ்ஸஸ் பூங்கொடி குடும்பத்தினருக்கும் ஆல்டர் அலங்கார பூக்கள் வாங்க உதவிய மிஸ்டர் அருண் ஜோஸ் குடும்பத்தினருக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரங்கள்: பை காணிக்கை 3233 ரூபாய், மாதாந்திர காணிக்கை 3950 ரூபாய், நன்றி படையல் 900 ரூபாய், ஓய்வு நாள் பாடசாலை 434 ரூபாய், மேரேஜ் பேண்ட் ஃபீஸ் 2000 ரூபாய், புனிதவார காணிக்கை திங்கட்கிழமை 720 ரூபாய், செவ்வாய்க்கிழமை 917 ரூபாய், புதன்கிழமை 840 ரூபாய், வியாகுல வியாழன் 1967 ரூபாய், புனித வெள்ளி 3230 ரூபாய். ஆக மொத்த வரவு 18,191 ரூபாய். இன்று சுய உறுப்பு உண்டியல்களை படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினம் ஆலயத்தை அலங்கரிக்க உதவிய வாலிபர்கள் ஒவ்வொருவருக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனைக்கு பின் வாலிபர் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள பிரேக்ஃபாஸ்ட் சேல் நடைபெறும். இட்லி வித் சிக்கன் ஒரு பிளேட் 80 ரூபாய். அனைவரும் இதில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
நமது சபையின் வாலிபர் சங்கம் நடத்திய குக் வித்தவுட் ஃபயர் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு இன்று பரிசுகள் வழங்கப்படுகிறது. அவர்களுடைய பெயர்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் முன்னால் வந்து பரிசுகளை வென்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 3ஆம் பரிசு மிஸ்ஸஸ் விமலா கிறிஸ்டினா, சப்போர்ட்டட் பை யூத் வாலண்டியர் மிஸ் ஏஞ்சல். 2ஆம் பரிசு மிஸ்ஸஸ் நளினி. 1 பரிசு மிஸ்ஸஸ் ஷெனிகா ஆல்வின் அண்ட் மிஸ் ஆண்ட்ரியா. 'இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் பார்ட்டிசிபென்ட் சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. பெயர்களை படிக்கும்போது அன்போடு முன்னாடி பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சாலோமன் ரவிராஜ், மிஸ்டர் ராஜசேகர் அண்ட் மாஸ்டர் கெவின், மிஸ்ஸஸ் ஷீபா அண்ட் மாஸ்டர் ஆர்லன் டேவிஸ், Miss Riya Princey and Miss Aradhana, Mrs. Sheila Lasser and Master Albi Sean, Mrs. Priya and Miss Jasmine Princey, Mrs. Regina and Miss Janita. அடுத்தபடியாக பிரேயர் காஸ்பல் பிராண்ட் நடத்திய கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்கள்: 5வது பரிசு நளினி சந்தோஷ், 4வது பரிசு மிஸ்ஸஸ் ஷீபா, 3வது பரிசு மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா சோபிதராஜ், 2வது பரிசு மிஸ்ஸஸ் ஆர் ரெஜினா மெர்லின், 1 பரிசை பெறுபவர் மிஸ்ஸஸ் அனிதா பொன் ஜெசிகா. இந்த கட்டுரை போட்டியை சிறப்பாக ஆய்வு செய்த நமது போதகர் ரெவரன் நோயல் ஆர்த சிகாமணி அவர்களுக்கு பிரேயர் காஸ்பல் பேண்ட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு வெகுமதியை வழங்க
மிஸ்டர் செல்லதுரை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று கிறிஸ்துவின் மந்தையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள ஜியானா ரைசல், டாக்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சுனில் ராபர்ட் ராஜ் குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 28ஆம் தேதி திங்கள் முதல் நமது சபையின் விடுமுறை வேதாகம பள்ளி தொடங்கி நடைபெறும். இதில் ஆசிரியராகவோ அல்லது வாலண்டியராக இருக்க விருப்பப்படுவோர் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா சோபிதராஜ் அல்லது நமது போதகரை அணுக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வகுப்புகள் காலை 9 மணி தொடங்கி 12 மணி வரை நடைபெறும். விடுமுறை வேதாகம பள்ளிகள் சிறப்பாக நடக்கவும் அதன் தேவைகள் சந்திக்கப்படவும் சபையார் ஜெபிக்க உதவ கேட்டுக்கொள்கிறோம். இதன் செலவுகளை ஏற்க விரும்ப சபையார் மிஸ்டர் செல்லதுரை, மிஸ்டர் சவுந்தரராஜ் மற்றும் மிஸ்ஸஸ் அருணோதயகுமாரி இவர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் பிறந்த நாட்களை கொண்டாடுபவர்கள்: 20ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயசீலி, வைஃப் ஆஃப் மிஸ்டர் சேகர் துரைராஜ். 20ஆம் தேதி மிஸ்டர் சாலோமன் எஸ். 20ஆம் தேதி மிஸ்டர் கார்த்திக். 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஷீபா, வைஃப் ஆஃப் மிஸ்டர் அருண் ஜோஸ். 21ஆம் தேதி மிஸ் சில்வியா, டாட்டர் ஆஃப் மிஸ்டர் சாமுவேல். 22ஆம் தேதி மாஸ்டர் ஜேடியல், சன் ஆஃப் மிஸ்டர் ஜென்னிஸ். 26ஆம் தேதி மிஸ்டர் டேனியல் அபிஷேக் குமார். திருமண நாட்களை கொண்டாடுபவர்கள்: 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி புஷ்பராஜ். 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிராங்க்லின். 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி லாசர்தாஸ். பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுபவர்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து புது வருடம் ஆசீர்வாதமாக அமைய வேண்டுகிறோம். வருகிற வாரம் ஞாயிறு காலை 8:30 மணிக்கு ஆராதனை தொடங்கி நடைபெறும். அனைவரும் 8:30 மணிக்கு உள்ளாக வந்து கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள் அறிவித்தாயிற்று. பிறந்தநாள் மற்றும் திருநாள் கண்டவர்கள்: மிஸ்டர் அனந்த், மிஸ்டர் சோலமோன் ரவிராஜ், மாஸ்டர் என் ஆகாஷ் சஞ்சி, மிஸ்டர் கார்த்திக் சாண்டியாகோ, சோலமோன் எஸ், மிஸ்ஸஸ் ஜெய்சீலி சேகர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அருண் ஜோஸ். இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் இறைவனே, இவ்வேளையிலும் கடந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருநாள் கண்டவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த ஆண்டுகள் முழுவதும் நீர் அவர்களோடு அவர்களை வழிநடத்தியது போல இந்த புதிய ஆண்டிலும் நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும். இந்த புதிய ஆண்டை அவர்களுக்கான சில கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய ஆண்டிலே அவர்களுக்கு தேவையான சுகத்தையும் பிறத்தரும் கட்டளையிட்டர்களை அவருடைய கையின் பிரியாசங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும். ஒருவருக்கொரு அன்பிலும் ஐக்கியத்திலும் வளர்கின்றவர்களாக தன்னுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறத்தக்கதன் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கத்தை எனக்கு கிருபை தந்தர்களும். இன்னும் அநேக பிறந்த நாளையும் திருமணத்தை கொண்டு உங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை செலவுகளுக்கு எனக்கு கிருபை தந்தர்களும். இவர்களை உடைய கரங்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். கிருஷ்ணவலை வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டு நல்ல கடவுளே. திருமண அறிக்கை. நம்முடைய சபை சார்ந்த திருமதி செல்வகுமாரி அவர்களுடைய புதல்வன்
சாமுவேல் கமலேசன் என்பவருக்கும், வெஸ்லி இங்கிலீஷ் சர்ச் பெங்களூரை சார்ந்த திரு டாக்டர் எஸ்.எல். பிரசன்னகுமார் அவர்களும், திருமதி ஷைலா பி. குமார் அவருடைய புதல்வி மிஸ் தீக்ஷா பி. குமார் என்பவர்களுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய சபையை சார்ந்த திருமதி ஷேகர் அவர்களுடைய புதல்வன் மிஸ்டர் டேனியல் ஜான்சன் என்பவருக்கும், தமிழ் எவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச்சை சார்ந்த திருமதி எஸ். செல்வின் அவர்களுடைய புதல்வி மிஸ் ஜெபராணி என்பவர்களுக்கும் திருமணம் செய்ய கடவுளால் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் இருவரும் இந்த தூய நியமனத்தில் இணையக்கூடாதபடிக்கு திருச்சபையின் ஒழுங்குப்படியும் நாட்டின் சட்டப்படியும் உங்களுக்கு யாருக்காவது நியாயமான தடைகள் ஏதாவது தெரியுமென்றால் இவர்களுக்கு இதை நீங்கள் எழுத்தின் மூலம் திருச்சபையின் போதகர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மனிதன் தனியே வாழ்வது நல்லதல்ல என்று அவர்களுக்கு ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்தி குடும்பங்களை ஸ்தாபித்து முழுமையின் ஆசீர்வாதத்தை தருகின்ற எங்கள் அன்பின் இறைவனே, இவ்வேளையிலும் இந்த திருமணத்திற்காக தங்களை ஆர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இவர்களுக்கு நீர் தேவையான சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டருளி இவருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த திருநாள் வரப்போகின்ற திருமண நாளுக்காகவும் அதில் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க போகின்ற வாக்குறுதிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருமணத்தின் நோக்கத்தை இவர்கள் அறிந்து கொள்கின்றவர்களாக இந்த திருமணத்தின் நிமித்தம் முழுமையான ஆசீர்வாதங்களையும் குடும்பத்தை ஸ்தாபிக்க இவர்களுக்கு தேவையான பொறுப்புகளையும் கிருபைகளையும் நீர் தந்தருளும். இந்த திருமணத்தை நாங்கள் உடைய கரங்களுக்களாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவருடைய பெற்றோர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த இரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து இந்த திருமண நாளன்று ஒன்றும் குறைப்படாமல் நீர் கானாவூரின் திருமணத்தை ஆசீர்வதித்தது போலவே இந்த திருமணத்தையும் ஆசீர்வதித்து இவர்கள் இந்த முழுமைக்குள்ளாக கடந்து செல்லவும் ஒரு ரட்சிப்பு நிறைந்த சமாதானத்தின் வாழ்க்கைக்குள்ளாக இவர்கள் கடந்து செல்ல இவர்களுக்கு தேவையான கிருபையை தந்தருளும். தொடர்ந்து நாங்கள் செல்வினுக்காகவும் ஜெபராணிக்காகவும் சாமுவேல் கமலேசனுக்காகவும் தீக்ஷாக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிட்டருளும், தேவையான பலத்தை நீர் கட்டளையிட்டருளும். வரப்போகின்ற அனைத்து காரியங்களும் தங்களை ஆழ்த்தப்படுத்திக் கொள்ளவும் மகிழ்ச்சியோடு அனைத்து காரியங்களில் பங்கு பெற இவர்களுக்கு தேவையான கிருபை தந்தருளும். இவர்கள் இரு குடும்பத்தையும் நாங்களுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். கிறிஸ்துவலை வேண்டிக் கொள்கிறோம் அன்பு நல்ல கடவுளே. வருகின்ற வாரத்திலிருந்து நம்மளுடைய திருச்சபையில் விடுமுறை வேதாக பள்ளி துவங்க இருக்கின்றது. சபையார் யாவரும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த விடுமுறை வேதாக பள்ளிக்கு அனுப்பி வையுங்கள். ஆசிரியர்களாக வாலண்டியர்ஸுக்காக யாருக்காகவது பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பெயரை என்னிடமோ அல்லது ஸ்டெல்லாமாவிடமோ கொடுக்கும்படி நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்றைய தினத்திலும் திருச்சபைக்கு வந்து இந்த திருச்சபையை அலங்கரித்த வாலிப ஐக்கிய சங்கத்துக்கு என்னுடைய சார்பாகவும் பரிபாலன குழுவின் சார்பாகவும் திருச்சபையின் அங்கத்தின் உங்கள் யாவருடைய சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த கட்டுரையில் பங்கு பெற்ற யாவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் சிறப்பாக நீங்கள் எழுதியிருந்தீர்கள் நித்திய ஜீவனை குறித்து. அதே நேரத்தில் அதை கரெக்ட் பண்ணவும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு தீசிஸ் போல நீங்கள் அதை எழுதியிருந்தீங்க. ஒரு கட்டுரை என்று சொல்லும்போது எனக்கு தெரிந்த கட்டுரை ஒரு 2 பேஜ் 3 பேஜில் இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் எழுதியிருக்கீங்க, சினாப்சிஸ் எழுதியிருக்கீங்க. என்னுடைய ஆய்வு கட்டுரையை போல அதை படிப்பதற்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் இருப்பினும் அனைவரும் நன்றாக இருந்து எழுதியிருக்கின்றீர்கள். உங்களுடைய வார்த்தைகளும் சரி, உங்களுடைய அதை குறித்திருக்கின்ற குறிப்புகளும் அனைத்தும் நன்றாக இருந்தது. ஆனால் யாரெல்லாம் பங்கு பெற்றீர்களோ யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பரிசு கிடைக்கணும் என்ன பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நித்திய ஜீவன் இருக்கின்றது நீங்கள் எழுதியிருப்பதை போல. சரிங்களா? தொடர்ந்து நாம் ஆப்பம் பிடிகள் பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம்.
யாவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகின்றது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் அனைவரும் பங்கு பெறுகின்றபடியால் அநேகர நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கின்றோம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் யாவரும் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கடவுளுக்கென்று ஒப்படைப்போம். கீர்த்தனைகள் 61 தொடர்ந்து 60வது பாடலை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கடவுளுக்கென்று ஒப்படைப்போம். நீங்கள் முதலாவது உங்களுடைய உண்டி காணிக்கைகளை கொண்டு வந்து சமர்ப்பியுங்கள். அதன் பிறகாக திருச்சபையின் பை காணிக்கை சேகரிக்கப்படும்.
பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தியறலும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதாகாலம் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற்பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். அதனால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபையனத்தோடும் நாங்கள் உங்கள் மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகி தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரிற்கே மகிமை உண்டாவதாக என்று தேவடாமை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவன் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மடித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சகல லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் பொந்துருமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செய்து மட்டும் அல்லாமல் தமது அருமையான மனத்தை என்றைக்கும் நினைப்படும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரலும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷலுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புஷியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஷணம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோருமே இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கையுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் முதலாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பருமையதும் நினைவு கூர்ந்து உமது அடையர்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப அவர்களும் அவர் நினைவு கூர்ந்து இதை செய்கின்றோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கின்ற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்தாவினாலே பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரும் கிருபை செய்தரும். அவரோடும் பரிசுத்தாவிடும் ஐக்கியமாயிருக்கின்ற சர்வ பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் மெஞ்செஞ்சிக்கும் உண்டாவதாக.
நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர்களுக்கு நம்மளுக்கு அருளப்படுத்த தைரியத்தோடு சொல்லுவோம். பரமத்திற்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பசுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்தை செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. அஞ்சு நிலங்கள் அப்பத்தை எங்களுக்கு ஏற்ற தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை எடுத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் மெஞ்சிருக்கும் இடையர்களே. ஆமேன். தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் தேவனுடைய அளவற்ற இறக்கத்தை நம்பி சேர்க்கின்றோம். உங்களுடைய மேய்ச்சின் கீழ் விடும் துணிக்கைகளை பொறிக்கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேர் எப்பொழுதும் இருக்கும் செய்ய லட்சமானதாக ஆண்டவராயிருக்கின்றீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவம் சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவர்களுக்குள்ளும் அவர்களுக்கும் வியாசம் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை பூசித்து அவருடைய இரத்தத்தை பான பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கின்ற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கின்றது அல்லவா? கடலுடையது கடலூர்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றவர்கள் ஜெபநேரில் வாருங்கள். நீங்கள் யாவரும் வரிசையில் வரும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பரிபாலன குழு அதை கண்ணோக்கி பாருங்கள். வரிசை அமர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் நீங்கள் வரிசையில் வந்து திருவிருந்தில் பங்கு பெறுங்கள்.
கிறிஸ்துவின் செல்லும் ரத்னமாகிய சாக்கிரமத்தை விசுவாசனால பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் யாவரும் வருகின்ற ஸ்தோத்திர ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, இதுவே நாங்கள் நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்துழைப்பு தெரியாமல் தேவனுடைய நன்மையை பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனதில் கடைசியில் நாங்கள் வந்து பசுவான்கள் அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகில் உட்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடு பரிசுத்தாவியோடு சதாகாலம் ஜீவித்தார்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதாகாலமும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடே இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதரேசு கிறிஸ்துவையும் பச்சை அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை புரிந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. முடிவு கீதமாக பாமாலை 123 பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவரும் கர்த்தருடைய சமாதானத்தோடு போய் வரக்கடவோம்.